கோவை சுந்தராபுரம் மக்கா மஸ்ஜித் மதரசா மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி வழங்கினார். கோவை சுந்தராபுரம் பகுதியில் உள்ள மக்கா மஸ்ஜித் மதரசாவில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் வழங்கும் விழா மக்கா மஸ்ஜித் பள்ளி வாசல் நிர்வாகம் சார்பாக நடைபெற்றது. நிர்வாக தலைவர் ஹாரூன் ரஷீத் தலைமையில் நடைபெற்ற இதில் செயலாளர் இத்ரீஸ், பள்ளிவாசல் இமாம் அப்துல்லா மற்றும் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். உயர்மட்ட குழு உறுப்பினர் அப்துல்லா அறிமுக உரையாற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி கலந்து கொண்டு மதரசாவில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் மற்றும் சிறப்பு பரிசுகளை வழங்கி பேசினார். அப்போது பேசிய அவர், இஸ்லாம் மார்க்கம் அனைவரும் கல்வி பயில்வதை அவசியமாக வலியுறுத்துவதாக தெரிவித்தார். மேலும் பெற்றோர்களை மதிப்பவர்கள் மட்டுமே வாழ்வில் முன்னேற்றங்களை பெற முடியும் என்று கூறிய அவர், இஸ்லாமிய மார்க்க கல்வி இதுபோன்ற வாழ்வியல் ஒழுக்கங்களை கற்றுத்தருவதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பல்சமய நல்லுறவு இயக்க பல்வேறு நிலை நிர்வாகிகள் அபுதாகீர், வழக்கறிஞர் இஸ்மாயில், சீனிவாசன், ஏர்டெல் அபுதாகீர், முகமது அலி, டிஸ்கோ காஜா, காமராஜ், கோவை தல்கா, சிவனேசன், லெனின், அசார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். والشهادة هو الرحمن الرحيم. கொரோனா காலம் கலிபுல்லா அவர்கள் எங்க பாரு மாநில துணைத் தலைவராக வந்து 8 வருஷம் அவரு வந்து அதுல வந்து எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு சாமியோட உதவியாளர் அனைவருக்குமான இந்த நேரத்தில் அனைவருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் அவர் எஸ்பி என்ன சொல்லுவார்னா, பாயே இது செய்ய மாட்டாருன்னு சொல்லுவார். இஸ்லாம்ங்கிறது நம்ம கட்டுவாரோம், சொந்த பந்தத்தை அரவணைக்கிற அந்த வாழ்க்கை வரும். ஏழையாவதற்கு முன் தர்மம் செய்யணும். இப்ப எப்ப நீ ஏழையாவே தெரியாது, அதுக்கு முன்னாடி நீ ஏதோ ஒன்று செஞ்சு அதிகாரத்திலேயே யாருமே இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்டத்துக்கு போயிட்டு வந்தேன். சரி, இங்க பாருங்க, இங்க பாருங்க. நான் ஒரே நிமிஷம் முகமது அமீர் அவர் பெற்றோருக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அல்லாஹ் நன்மை செய்யட்டும். வாங்க சலீமாய் வாங்க. இங்க பாருங்க, ஒரே நிமிஷம் ஒரு போட்டோ மட்டும் எடுத்து. மாலிக் ஹுசைன் வாங்க. Samiha. Super.
இன்று சுந்தராபுரம் மக்கா மஜீத் பள்ளிவாசலில் மதரசா குழந்தைகளுக்கு சைக்கிள் வழங்கப்பட்டது பல்சமய நல்லோர் இயக்கத்தின் சார்பாக. அதே மாதிரி இந்த பள்ளியில் ஈத் மிலன் நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க. சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்த இந்து மதத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் அனைவரும் இருந்து இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, ஒரு மத ஒற்றுமைக்கான நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நாட்டில் அனைவருக்குமான நாடு. இந்த நாடு சுதந்திரம் பெற்ற போது அனைவரும் போராடி தான் பெற்றோம். அந்த ஒற்றுமையை இந்த மக்கா மஜீத்திலே சுந்தராபுரத்திலே காணப்பட்டது. ஒரு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான நிகழ்ச்சி இன்றைக்கி மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்து இந்த பரிசுகளை சைக்கிள்களை அனைவர் குழந்தைகளுக்கும் வழங்கினேன். அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி என்பது அது கொள்கை கூட்டணி இல்லை. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ற வாரம் வரைக்கும் கூட இது பாரதிய ஜனதா சேர்ந்த தலைவர்கள், மாநில தலைவர்கள், அகில இந்திய தலைவர்கள் எல்லாம் அதிமுகவை ஊழல் கட்சி என்று சென்ற வாரம் முதல் கூறிக்கொண்டிருந்தார்கள். திடீரென்று பாசம் இன்று புனிதமான கட்சி என்று நேற்று அமித்ஷாஜி கூட்டணி சேர்ந்திருக்கிறார். இது கொள்கை கூட்டணி இல்லை. இந்த மிரட்டி அவர்களை பணிய வைத்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி 2026 மிகப்பெரிய தோல்வி அடையும். இவர்கள் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி மாநில கட்சிகளை விழுங்கும். அதே நிலைமை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி செய்து அதிமுக இருக்கணுங்கிறது தான் எல்லா மக்களுடைய திராவிட பாரம்பரியத்தோடைய நோக்கம். இதையை அதிமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உடனடியாக ஒரு வருஷம் தேர்தல் இருக்க முன்னாடியே அவர்களை கட்டாயப்படுத்தி கூட்டணியில் சேர்த்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி மிகப்பெரிய தோல்வி அடையும். இவர்களுக்கு பாரதிய ஜனதாவுக்கு எப்பொழுதுமே மாநில கட்சிகளை அழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதே மாதிரி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. அதே மாதிரி கல்விக்கு நிதி கொடுக்கல, அதை பற்றியும் அவர் பற்றி பேசலை. அதே மாதிரி மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்துட்டே இருக்குது. கவர்னர்களை வச்சு மத்திய அரசு வஞ்சித்துட்டே இருக்குது. அதை பற்றி எல்லாம் பேசாமல் மாநிலத்தில் இருக்கிற நம்ம உரிமைகள் எல்லாம் அதையெல்லாம் பற்றி பேசாமல் தன் சுயநலத்துக்காக ஒரு மிகப்பெரிய கட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டுக்கோப்பான அந்த ஒரு கட்சியை தன் சுயநலத்துக்காக நேற்று பாரதிய ஜனதாவிடம் அடமானம் வைத்து விட்டார். இன்று இந்த அதிமுக தொண்டர்களே இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நான் நேற்றிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். சகோதரர்களெல்லாம் வருத்தப்படுகிறார்கள். இந்த கூட்டணி 26 மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். கவர்னருக்கு எதிரான கவர்னருக்கு இன்றைக்கி எப்போவுமே இந்தியாவிலே தமிழ்நாடு தான் ஒரு எல்லாத்துக்குமே ஏன்னு கேட்டிங்கன்னா 1967 முதலாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடித்து ஒரு மாற்றத்தை உருவாக்கியது தமிழ்நாடு தான். அதே மாதிரி தான் இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸு போட்டு அந்த மாநிலத்தில் இருக்கிற பிஜேபி இல்லாத மாநிலங்களில் கவர்னர்களை வச்சு நல்ல திட்டங்களை, மசோதாக்களை அந்த மாநில கட்சிகள் கொண்டு வர்றதையெல்லாம் அந்த கவர்னர்கள் தடுத்துட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் அந்த மாநிலத்தில் கவர்னர்கள் ஆட்சி மாதிரி தான் நடத்தி கொண்டிருந்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸு போட்டு இந்தியாவே இன்றைக்கி தமிழ்நாட்டை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஒரு இந்தியாவுக்கான தீர்ப்பு. இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி கவர்னர்களை வச்சு மாநில முதலமைச்சர்களையோ மாநில ஆட்சிகளையோ மிரட்டாத மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. இது கவர்னருக்கு, மத்திய அரசுக்கு இது சமட்டி அடை மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து அவர் கரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும். மேலும் இன்றைக்கி இந்தியாவுக்கே முன்மாதிரியாக ஒரு முதலமைச்சர் என்றால் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
இந்த இவர் தலைமையில் தான் இன்றைக்கி வந்து இந்த வருகின்ற தேர்தல் வந்து கூட்டணி வெற்றி பெறும். அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மக்களுக்கான முதலமைச்சர், சிறுபான்மை பெரும்பான்மை மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கவர்னர்களை வைத்து இனிமேல் ஆட்டம் காட்டும் பாரதிய ஜனதா கட்சி. இனிமேல் அவர் பார்த்து அது தமிழ்நாட்டில் கை வைத்தால் கரண்ட் என்பதை இனிமேல் தெரிந்து கொள்வார்கள். இந்த கூட்டணி வந்துங்க, இது கொள்கை கூட்டணியே இல்லை. பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி உண்மையாலுமே வந்து இவங்க வந்து 2021 வந்து 65 சீட்டு வாங்கினாங்கன்னு சொன்னீங்க. வருகின்ற தேர்தலில் இவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 சீட்டு வாங்குறதே வந்து இவங்களுக்கெல்லாம் சிரமம்தான். ஏன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கும் தமிழகத்திற்கும் எதிராக இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சி கூட வந்து கூட்டணி வச்சா எந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அது தமிழர்கள் நாமெல்லாம் வந்து அனைத்தும் கற்றவர்கள், நம்மளுக்கு தெரியும் இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு. அதனால் வந்து இவங்களுக்கு வந்து கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய செல்லாக்காசாக போகிறார்கள். அது என்பதை மட்டும் இப்பொழுது நான் கூறிக்கொள்கிறேன்.